வணக்கம். உங்கள் சுரேரா கிச்சனிலிருந்து சுஜாதா. இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஏதாவது லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்லிடுறேன். இந்த டம்ளரில் 1 கப்பு உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு, அதில் பாதி கடலைப்பருப்பு. ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்புனா 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் இந்த உடைச்ச கடலை, அதே மாதிரி எள்ளு 1/4 டம்ளர் போடணும். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர், இல்லைன்னா சில பேர் புளி சேர்ப்பாங்க. ஆம்ச்சூர் பவுடர் போட்டால் நல்லா ஒரு புளிப்பு சுவையோட நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 12 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பும் சேர்த்து வறுக்கணும், அதனால நான் உப்பு இது பண்ணியிருக்கேன். ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு எண்ணெயை போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது ஒரு சிலர் வந்து இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சிலது வந்து உளுத்தம்பருப்போடு சேர்த்து வறுக்கணும், ஒரு சிலது வந்து கடலைப்பருப்போடு வறுக்கணும். எல்லாம் ஒரே டைமில் போட்டுறக்கூடாது, ஏன்னா ஒன்று ஒரு டைமில் இதுவாகும். இது பாதி உளுத்தம்பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகா போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயமும் இருக்கணும், உடைச்ச கடலை. இது வந்து அதாவது ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அப்போது இதெல்லாம் போடணும். முதல்ல போட்டுறக்கூடாது, ஏன்னா உடச்ச கடையெல்லாம் டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். காஞ்ச மிளகாய் எல்லாமே டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இது நல்லா ஃப்ரை, அதாவது ஒரு மாதிரி செவகத்து வந்ததுக்கப்புறமா இது எடுத்து வச்சுருங்க. அதாவது 3/4 வெந்துடணும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒன்றா போடக்கூடாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு அதே மாதிரி ஒரு அரை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெருங்காய துண்டு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அதில் தண்ணி இருக்கிறதெல்லாம் நல்லா இதுவாகிடும். இப்போ இதில் வந்து ஜீரகம், மிளகு, பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா சிலது வந்து உளுத்தம்பருப்போடு வறுக்கணும், சிலது கடலைப்பருப்போடு வறுக்கணும். ஏன்னா அதோட டைமிங்ஸு ஒரு சில சீக்கிரமாக வறுத்துடும், சிலது இதுவாகாது. ஸோ இதே மெத்தடில் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வெறும் வாணலியில் எள்ளை வறுக்கணுங்க. எள்ளுக்கெல்லாம் எண்ணெய் போடக்கூடாது, அது நல்லா வெடிக்கிற வரைக்கும் அதை வறுத்துடுங்க. ஒரு மாதிரி நல்ல வாசனையும் வரும், நல்லா வெடிக்கும் பாருங்க படப்படன்னு. அப்போ வந்து அது வறுப்பட்டுன்னு அர்த்தம். இப்போ இதுலேயே இந்த ஆம்ச்சூர் பவுடர் சொன்னேன் இல்லையா, அதுவும் அதிலே போட்டுருங்க. ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா புளி போடலாம், லைட்டாக புளியும் வறுத்துட்டு போடணும். பட் ஆம்ச்சூர் பவுடர் நல்ல ஒரு மணமும் டேஸ்ட் ரெண்டும் சேர்த்து கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா குறன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும், பட் குறன்னு இருந்தால் தான் நல்ல இட்லி பொடி நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் அப்படி குறன்னு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.